எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இட்லி தோசைக்கு எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் சட்னின்னு இல்லாமல் இன்றைக்கி ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது செட்டிநாட் வெங்காய கோசு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த செட்டிநாடு வெங்காய கோசு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போது சில இடத்துலலாம் கசகசா அவைலபிளாக இருக்காது, கிடைக்காது. சில கண்ட்ரீஸ்லலாம் அது பேண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலன்னா கசகசா இல்லாமல் கூட நீங்கள் இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகா. ஆக்சுவலி முழுசாக இருக்குது, நான் உடச்சி போட்டுறேன், அதான் ஈஸி. சரி, காஞ்ச மிளகா 5 எடுத்திருக்கேன், அதை உடச்சி போட்டுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்றேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிக்கணும். மசாலா பேஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்க போகிறேன். ஸோ பேஸ்ட் கப்பில் மாற்றி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் 5 மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கலர் ரொம்ப லைட்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வர மிளகா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த வெங்காய கோஸை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் தான் குக்கர் எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக்கர் ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிற சட்னி சாம்பார் இல்லாமல் மற்ற சைட் டிஷ் வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். அதோடய லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஸோ அடுத்து இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, இதோட சில ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். கடுகு பொரியணும். ஸோ அதுதான் வெயிட்டிங். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அடுத்து நான் 2 பெரிய வெங்காயம் பாருங்க நல்ல மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். இதோட 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் லைட்டாக கீரி தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அங்கே பாருங்கள், ஜஸ்ட் சின்ன பீசஸாக, ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாகவும் இல்லை, சின்ன மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். ஆக்சுவலி கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் இருக்கும். வீட்டில் அந்த டைமில் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த கோஸை செய்யலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை வதக்கணும். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ். ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் பசங்க இட்லி தோசைக்குன்னா என்னம்மா எப்போ பார்த்தாலும் சட்னியே சாம்பாரே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி ஒரு மீடியம் டு ஸ்மால் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த தக்காளியாக. அது சும்மா இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சாப் பண்ணி கூட இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நான் இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அதையும் சேர்க்குறேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஹையில் வச்சு தான் நான் எல்லாத்தையும் சாட்டே பண்ணுறேன். தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கணும்.
பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, மஷியாக. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு நான் இப்போது தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கணும் நம்ம. இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 2 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே குக்கரை மூடிட்டு தான் வெயிட் வைக்கணும். நான் அப்படி தான் வைப்பேன். ரெண்டு விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்தோன்னா நல்ல உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க பாருங்கள். இப்போ திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை மசாலா வாசனை எல்லாமே போகும். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்மளோட வெங்காய கோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தான் சேர்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டேன், லைட்டாக உப்பு தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதோட கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்க்க. நம்மளோட செட்டிநாட் ஸ்பெஷல் வெங்காய கோஸ் ரெடி. இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். ஸோ நம்மளோட செட்டிநாடு வெங்காய கோஸு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஆவி பறக்க பறக்க, ஆஹா, சாஃப்ட் இட்லியோட பிரமாதம். எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ், ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கு. உங்ககிட்ட பேசிட்டதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் இந்த வெங்காய கோஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட் வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, சிம்பிளாக சீக்கிரமாக ஏதாவது செய்யணுன்னா இந்த செட்டிநாடு வெங்காய கோஸை செஞ்சுட்டு சூடாக இட்லி போட்டு கொடுத்தீங்கன்னா போகிறோம், எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.